கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தமிழ்நாடு எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு அனைத்து ஊழியர்கள் நலச்சங்கம் சார்பில் மாலை நேர கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நாகர்கோயிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு திட்டத்தின் கீழ் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் பணியாற்றும் ஊழியர்களுக்கு ஊதிய குறைப்பை கைவிட வலியுறுத்தியும் 20% ஊதிய உயர்வு வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஸ்டாலின் அரசுக்கு எதிரான முழக்கங்களை எழுப்பினர். கோவை துடியலூரில் விபத்தில் உயிரிழந்த மாநகராட்சி ஒப்பந்த ஊழியரின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மணி என்கிற அவினாசியப்பன் என்பவர் கடந்த சனிக்கிழமை பணிகளை முடித்துவிட்டு சின்னவேடம்பட்டி பகுதியில் உள்ள அரசு அலுவலகத்திற்கு இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது நிலை தடுமாறி கீழே விழுந்தார். தலையில் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவினாசியப்பன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அவரது உடலை பார்க்க மாநகராட்சி அதிகாரிகள் வராததை கண்டித்து உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் கோவை அரசு மருத்துவமனையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் திடீரென கடல் ஆக்ரோஷமாக காணப்பட்டதால் பொதுமக்கள் அச்சமடைந்தனர். ராமன்துறை மீனவ கிராமத்தில் கடற்சீற்றம் காரணமாக தடுப்பு சுவர் சேதமடைந்து கடல் நீர் வீடுகளுக்குள் உட்புகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. இதனை தடுக்க மாவட்ட நிர்வாகம் உடனடியாக பாதிக்கப்பட்ட அலை தடுப்பு சுவரை சீரமைத்து நிரந்தர தீர்வு ஏற்படுத்தும் விதமாக கடல் நடுவே தூண்டில் வளைவு அமைத்து தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். காஞ்சிபுரம் மாவட்டம் படப்பையில் எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதல்வருமான எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளுக்காக வரையப்பட்ட விளம்பரத்தை திமுகவினரின் தூண்டுகோலால் நெடுஞ்சாலைத்துறையினர் அளித்தனர். மாவட்ட அம்மா பேரவை துணைச் செயலாளரும் வழக்கறிஞருமான படப்பை ராஜேந்திரன் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியின் பிறந்த நாளுக்கு வாழ்த்து தெரிவித்து 250 அடி நீளமுள்ள சென்டர் மீடியனில் சுவர் விளம்பரங்கள் வரைந்திருந்தார். இதனை பொறுத்துக் கொள்ள முடியாத தீய சக்தி திமுகவினர் நெடுஞ்சாலைத்துறையினர் மூலம் சுவர் விளம்பரத்தை அழித்திருப்பதற்கு பொதுமக்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழக அரசு மணல் குவாரிகளை உடனடியாக திறக்க வேண்டும் என வலியுறுத்தி சேலம் மாவட்ட மணல் லாரி உரிமையாளர் சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த சேலம் மாவட்ட ஒருங்கிணைந்த மணல் லாரி உரிமையாளர்கள் சங்க மாவட்ட செயலாளர் கண்ணையன், மணல் குவாரிகளை இயக்காமல் திமுக அரசு நிறுத்தி வைத்துள்ளதை பயன்படுத்தி கிரஷர் உரிமையாளர்கள் எம்சாண்டை கூடுதல் விலைக்கு விற்பனை செய்வதாக குற்றம் சாட்டினார். கிட்டத்தட்ட 1.5 வருஷமா மணல் குவாரி இயங்கலை. மணல் குவாரி இயங்காதனால எம்சாண்டு குவாரியெல்லாம் ரொம்ப தலை தூக்கிடுச்சு. கிட்டத்தட்ட 4500 எம்சாண்டு குவாரி தமிழ்நாட்டில் இருக்குது. ஆனால் வெறும் 400 எம்சாண்டு குவாரி மட்டும்தான் தரச்சான்றிதழ் கவர்மெண்ட்டில் அங்கீகாரம் வாங்கியிருக்காங்க. அதுலேயும் இப்போ கிட்டத்தட்ட 100 கிரஷருங்க அவங்களுக்கு கொடுத்த காலக்கெடு, அந்த பர்மிட் கொடுத்தது முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் இன்னமும் அவங்க எம்சாண்டை தயார் பண்ணி விற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. அதிகாரிகளோ அரசியல்வாதிகளோ இதில் கண்டுக்கிறது இல்லை.